அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி பார்க்க போகுதுங்க, குடும்ப ஒற்றுமை அப்படின்னா கணவன் மனைவி பேச்சு கேட்குது, மனைவி கணவன் பேச்சு கேட்குது. அதே மாதிரி குழந்தைகளும் தாய் தந்தையார் பேச்சு கேட்பது. இது மாதிரி குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறது, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது. இதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் தான் இன்றைக்கி தராங்க. அதுக்கு சிவன் குடும்பம் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சிங்க. பிள்ளையார், முருகன், சிவன், பார்வதி, இந்த 4 பேர் சேர்ந்த ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சிக்கிங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை டெய்லி சொல்லணும். ஒரு இந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு, பூ சாத்திட்டு, ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு, படைகளாக உங்களால் முடிஞ்சதை வெற்றிலை சிவ வாழைப்பழம் வச்சுக்கிட்டு, ஒரு தட்டில் பித்தளை தட்டோ இல்லை சில்வர் தட்டோ அதில் விபூதி பரப்பிட்டு, அந்த விபூதியில் ஐங்கோணம் வரையணும். ஐங்கோணம்னா தெரியும் எல்லாருக்கும். ஐங்கோணம் வரைஞ்சிட்டு நடுவில் சென்டரில் ஓம்னு எழுதணும். எழுதிவிட்டு நான் சொல்ல போகிற மந்திரத்தை டெய்லி ஒரு 11 தடவை சொன்னாலே போதும். பொறுமையாக மந்திரம் சொல்கிறாங்க, கேளுங்க. ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் ஷவ்வும் பயநமசி சரவலோக வசீகராயா சிவவசியா. எனது குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க அருள்புரி நமக அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த விபூதி தட்டில் கையை வச்சுக்கிட்ட இந்த விபூதி தட்டில் இந்த ஐக்கோணத்தில் மையத்தில் ஓம்ங்கிற எழுத்துக்கள் எழுதிருக்கும்ல, அந்த எழுத்தில் நமது மோதிரவரால் கையை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் 11 தடவை. சொல்லிவிட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த விபூதியை பூசிக்கிட்டோம்னா குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துமையாக இருப்பாங்க. இது ஒரு கண்கண்ட முறை. இதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டதுன்னு பேரில் இந்த வீடியோவை திரும்பி போடுறேன். ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த புத்தி திரும்பி போடுறேன். அதை சின்ன விஷயந்தான். ஒரு விபூதி தட்டி வேணும். தட்டில் விபூதியை பரப்பிக்கிட்டு ஐங்கோணத்தை போட்டு மையத்தில் ஓம்னு எழுதி, ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் ஷவ்வும் வயநமசி சர்வலோக வசீகராய சிவவசியா. எனது குடும்பம் ஒற்றுமையாக இருக்க அருள்புரி நமக அப்படின்னு சொல்லி மந்திரத்தை அந்த ஓம்ங்கிற எழுத்தில் தொட்டுக்கிட்டு மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த விபூதியை பூசிக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் எல்லாருமே ஒருத்தர் ஒத்துமையாக இருப்பாங்க. இப்படிக்கு ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், கும்பகோணம். நன்றி, வணக்கம்.